ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை மாசி மகம். அன்னைக்கு தினம் இந்த ஒரு தானியத்தை கேது பகவானுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும். அப்படி செய்யறது மூலயமா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். மொத்தம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 27. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய நட்சத்திரமும் ரொம்ப விசேஷம். அதுலேயும் மாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு தனி ஒரு சிறப்பு இருக்குது. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் மாசி மகம். மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆழ்வாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. மக நட்சத்திரம் நவகிரகங்களில் ஞானகாரகன்னு அழைக்கப்படக்கூடிய கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரம். அதனால் மாசி மகத்தன்னைக்கு இறை வழிபாடு விரதம் மேற்கொள்கிறவங்க ஞானம் மோட்சம் இது ரெண்டத்தையும் பெறணும் அப்படின்னா அது அருள்பாலிக்கக்கூடிய கேது பகவானை கண்டிப்பாக நம்ம வணங்கணும். அதுலேயும் மாசி மகம் அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதால சந்திர பகவானோட அருளையும் பெற முடியும், கேது பகவானோட அருளையும் பெற முடியும். மாசிமக தினத்தில் முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, அம்பாள் வழிபாடு இது எல்லாமே சிறந்தது தான். பித்ருக்கடன் எதுவும் இருந்துச்சுன்னா கூட அதை செலுத்துறதுக்கு இந்த மாசி மகத்தை பயன்படுத்திக்கலாம். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த மாசி மகம் நல்ல நாளில் மற்ற தெய்வங்களை வணங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கேது பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மகம் நட்சத்திரம் ஞானகாரகனாக இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதால அன்னைக்கு கேது பகவான் வழிபாடு சிறப்பு. இந்த ஒரு தானியத்தை கேது பகவானுக்கு நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். தானமாக வாங்கி கொடுக்கறதுனா வெறும் இந்த தானியத்தை வாங்கிட்டு போயிட்டு அப்படியே கொடுக்கறது கிடையாது. கேது பகவானுக்கு உரிய ஒரு தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொள்ளு தான் கேது பகவானுக்கு உகந்த தானியம். அப்பேற்பட்ட கொள்ளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உங்கள் வீட்லேயே நீங்கள் சுண்டல் செஞ்சு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் கண்டிப்பாக நவகிரகங்கள் இருக்கும். அந்த நவகிரகங்களில் கண்டிப்பாக கேது பகவானும் இருப்பார். அந்த கேது பகவான் கிட்ட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடிய அந்த கொள்ளு சுண்டலை வச்சு படைச்சி நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். மாசி மகத்தன்னைக்கு கேது பகவானோட வழிபாடு சிறப்பு. அதுலேயும் அவருக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய கொள்ளில் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அதை 4-5 பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுக்கறது கூடுதல் சிறப்பு. ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க தாராளமாக மாசி மகத்தன்னைக்கு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு கொள்ளை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் சுண்டல் செஞ்சு அதை கேது பகவானுக்கு படைச்சி அதை நீங்கள் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அப்படி செய்யறதால கேது தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதோட தாக்கம் கொஞ்சம் குறையும். நீங்கள் எல்லா விதமான கோவில்களுக்கு போயிட்டு எப்பவும் போல் புனித நீர் ஆடிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாலும் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு முறையையும் பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றி தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.